போன முறை எனக்கு வாய்ப்புகளை கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. ஒரு சில விஷயத்தினால அப்பா இறந்த காரணத்தினால நான் வீட்டுக்கு ஒரே ஒரு பையன். அப்பாவுக்காக அந்த கடமைகளை செய்ய வேண்டும். அதனால வந்து ஒரு 10 ஊருக்கு என்னால போக முடியல. ஆனா அந்த 10 ஊர்க்காருமே சிச்சுவேஷன் சொன்ன பிறகு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களும் எதுவும் சொல்லல. அதே போன்று என்னை போல சக நாடக கலைஞர்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும்போது முன்கூட்டியே சொல்லிட்டீங்கன்னா அவங்களே ஏத்துப்பாங்க. அக்காவிடத்துல சொல்லிடுங்க, ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, எக்காரணத்தை கொண்டு லீவ் எடுக்காதீங்க. என்னோட சின்ன ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நம்ம ஒரு ஒரு நாடக மன்றத்திலும் குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து முக்கியமான நபரா இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. அந்த முக்கியமான நபர் நம்ம லீவ் எடுப்போம், ஏதோ ஒரு முக்கியமான ஒரு வேலைக்காக. முக்கியமான நபர்னா ரசிகர்கள் அதிகமா விரும்பக்கூடிய ஒரு பர்சன். முக்கியமான நபர்னா தப்பா எடுத்துக்காதீங்க. ரசிகர்கள் அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு நபர். அந்த நபர் வந்து தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையினால லீவ் எடுக்கும்போது, அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, முக்கியமான ஒரு சூழ்நிலையை மட்டும் லீவ் எடுங்க. அது கூட முன்கூட்டியே தெரிவிச்சிடுங்க. எக்காரணத்தை கொண்டும் சண்டையின் காரணமாகவோ, வேண்டா வெறுப்பின் காரணமாகவோ லீவ் எடுக்காதீங்க. முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் லீவ் எடுங்க. லீவ் எடுக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் அக்கா சொல்லி பிடிக்கிறது எவ்வளவு அதே போல கஷ்டப்படும்.